Hi guys, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா JSON and JSONb டேட்டா டைப் இன் Postgres. இந்த Postgresல JSON அண்ட் JSONb டேட்டா டைப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஓகே, JSON டைப் டேட்டா டைப்பில் JSON டேட்டாவை வந்து சேவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ JSON டேட்டா டைப் யூஸ் பண்ணுறதா இல்லை JSONb டேட்டா டைப் யூஸ் பண்ணுறதா அப்படின்னு பார்க்கலாம். JSONக்கும் JSONbக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஜேசானில் நீங்கள் டேட்டா டைப்பில் ஜேசான் டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஆனால் JSONb டேட்டா டைப்பில் நீங்கள் எப்படி சேவ் பண்ணுவீங்க டேட்டாவை அப்படின்னா, பைனரியாக அந்த ஜேசன் டேட்டாவை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா சேவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டா டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசான் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஜேசன் டேட்டா டைப் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் திருப்பி நம்ம ரெட்ரைவ் பண்ணும்போது, செலக்ட் பண்ணி எடுக்கும்போது ஜேசான் டேட்டா டைப் நமக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஆனால் JSONb பைனரியாக டேட்டா டைப்பில் வந்து நம்ம ஜேசான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும். எந்த பர்பஸ்க்காக அது லேட் ஆகுது அப்படின்னா, அது பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அங்கே இன்சர்ட் பண்ணும். அப்படி இன்சர்ட் பண்ணுறதுனால நமக்கு யூஸ் பண்ணும்போது இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அதை நம்ம கெட் பண்ணும்போது, நம்ம ரெட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதனால தான் நம்ம JSONbயை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அது ஃபாஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த JSONb டேட்டா டைப்புக்கு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், இண்டெக்ஸிங் பண்ண முடியும். ஜேசானுக்கு அதை பண்ண முடியாது. ஸோ நம்ம JSONb டேட்டா டைப் தான் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு JSON டேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதுதான் ஒரு நேம், ஏஜ், கார். இது வந்து என்னது, கீ. இது வந்து வேல்யூ. இதுதான் ஒரு ஜேசான் டேட்டா. இதுதான் ஜேசான் டேட்டா, இப்படி தான் இருக்கும். ஸோ நான் என்ன இப்போ பண்ண போகிறேன்னா, ஒரு டேபிளில் வந்து டெஸ்ட்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த டேபிள் ஐடின்னு ஒரு காலம் வச்சுருக்கேன், டேட்டா அப்படின்னு ஒரு காலம் வச்சுருக்கேன். இந்த காலம்க்கோட டேட்டா டைப் நான் என்னவா க்ரியேட் பண்ணுறேன், JSONbயாக க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த JSONb டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். இது ஜேசான் டேட்டா. ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே ஜான்னு ஒரு நேமில் ஒரு டேட்டா, இங்கே சீனா, இங்கே 30, 50, நல், பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இந்த ரெண்டு டேட்டாவையும் இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நமக்கு டேபிளில் டேட்டா இல்லை. நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் ஐடின்ற காலமில் 1 2 இருக்குது. டேட்டாவில் வந்து ஜேசான் டேட்டா எப்படி இருக்குது, இது வந்து JSONb டேட்டா டைப். அதில் ஏஜ் 30 இது எல்லாமே இந்த ரெக்கார்ட் இருக்குது. இந்த ரெக்கார்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் ஸ்டார் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது டேட்டா ஐஃபன் ஆரோ மார்க் 2 போட்டு நேம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஏஜ், அதே மாதிரி கார் இப்படி கொடுத்தா தான் நமக்கு என்ன ஆகும், இப்படி வரும், பார்ஸ் ஆகும். இப்படி தான் நம்ம JSONb டேட்டாவை என்ன பண்ண முடியும், பார்ஸ் பண்ண முடியும். ஜான் 30 வந்துச்சு பாருங்கள். இங்கே நல், கார் நேமில் எதுவுமே இல்லாததுனால நல்லுன்னு வந்துச்சு. அதே மாதிரி இங்கே பென்ஸுன்னு இருக்கனால பென்ஸ் வந்துச்சு. 50 சீனா. இது 3 எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நம்ம இந்த மாதிரி தான் JSONb டேட்டாவை பாஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காருன்ற கீ ஸ்மாலில் இருக்குது. நான் கேபிட்டல் CAR அப்படின்னு நான் சியை வந்து கேப்ஸில் கொடுத்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் என்ன வருது, இங்கே நல்லுன்னு வருது. ஆனால் நமக்கு இந்த வேல்யூவான பென்ஸுன்னு வரணும், ஆனால் வரல, நமக்கு நல்லுன்னு வருது. எந்த ரீசனுக்காக நல்லுன்னு வருது அப்படின்னா, நம்ம இதை காலம் என்ன பண்ணியிருக்கோம், கீயோட காலம் என்ன பண்ணியிருக்கோம், கேப்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நான் இப்போ ஸ்மாலில் கொடுக்குறேன் CAR. இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்தா பென்ஸுன்னு வருது. இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், JSONb டேட்டா டைப்பில் ஜேசான் டேட்டாவை இந்த மாதிரி தான் நம்ம வித்தின் ஸ்ட்ரிங்குள்ளே கொடுத்து இன்சர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணி எப்படி அதை நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணணும்னா இப்படி தான் பாஸ் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு இந்த டேட்டா டைப் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது, இந்த டேட்டா டைப்னா என்னன்றதை நான் சொல்லிட்டேன். நம்ம இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் செஷனில் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு நான் இதை எப்படி பாஸ் பண்ணுறது, அரேவை எப்படி பாஸ் பண்ணுறது, எப்படி நான் மல்டிபிள் டேட்டாவை இன்சர்ட் பண்ணி நான் இது பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பை.